வெல்கம் டு ஸ்டோரிஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஹரிஹர வீரமுள்ளு பார்ட் 1. அதோட ரோஸ்ட் தான். சரி வாங்க ப்ரோ, கேசவ ப்ரோ தான் நம்ம கூட வந்திருக்காரு. ஒரு ஹாய் சொல்லிட்டு. இல்ல வணக்கம் எல்லாருக்கும். எப்போ இந்த படத்துக்கு பார்ட் 2 கண்டிப்பா வரப்போற மாதிரி பார்ட் 1 அமைக்கி சொல்லியே ஆகணும் இல்லையா? எடுக்க மாட்டான்னு தெரியும். ஏதோ அவதார் 3 அவதார் 4 மாதிரி கண்டிப்பா அது வருங்க. நீங்க அழுத்தி சொல்றீங்க. இப்ப துணை முதலமைச்சருங்க ஆந்திரால, சும்மா இருங்க. இருந்துட்டு போட்டுங்க. படம் நடிச்சா எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாருமே ரிவ்யூக்கு இது பண்றவங்கதான். மினிஸ்டரா இருந்தா என்ன, சிஎம்ஆ இருந்தா என்ன. சரி ஓகே, அப்படியே நீங்க ஆரம்பிங்க, இத பத்தி பேசுவோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா வைர கடத்தல் தானே. அதாவது அயன் சூர்யா வந்து பிரிட்டிஷ் காலத்துல எக்ஸிஸ்ட் இருந்தாருன்னா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை. அதுதான் ஹரிஹர வீரம். அது வந்து என்னன்னா 1700s நடக்கும் படம். 1750 அவன் அப்பதாங்க பிறப்பான். 1750 பிறக்கிறது. அது ஏன் படத்தை பார்த்தானுங்களா இல்லையா, ஏன் இப்படி பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க. படம் பார்த்தா அவ்வளவு கேர்ல இருக்கேன் நானு. மைக்கி இருக்கேன் தெலுங்கு சினிமா, அதனாலதான் நான் ஒரு மாதிரி பேசுறேன். சரி வாங்க. கதை என்னன்னா, மாதிரி வைரங்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல இருந்து. அப்போது கோகினூர் வைரம் வந்து இவர்கிட்ட இருக்கு. இது வந்து என்ன வகையான கனெக்ஷன் எனக்கு புரியல. அதாவது பிரிட்டிஷ் வைரம் எடுக்கிறதும் அவுரங்கசீப் வந்து இங்க அரசாங்கம் அமைச்சதுக்கும் என்னடா சம்பந்தம்ங்கிற மாதிரி ஒரு குழப்பத்துல எனக்கு மறந்துச்சு. இல்ல முதல்ல இந்த கோயினூர் இதுதான் மெயின் பிளாட்டுங்க. ஃபர்ஸ்ட் அவர் பேர் என்ன, அந்த வானம் படம் எடுத்தாரு கிறிஸ்டா, அவர் தான் படம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் ஆக்சுவல் பிளாட் தான் எழுதி வச்சிருக்காரு. இவன் வந்து பிஜேபியில வந்து ஒரு பதவி கிடைச்சி இதாயிட்டான்ல, பவன் கல்யாண் வந்து துணை முதலமைச்சர் ஆயிட்டான்ல. இவன் உள்ள வந்து இத மாதிரிலாம் வைங்க, பிஜேபி வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு வச்சிருக்கான் போல, என்னன்னு தெரியல. அதாவது நானும் ஒரு ஹிந்து தான், நானும் ஹிந்து தான் ரைட்டா. ஆனா இந்த படத்துல ஹிந்துவை டிபிக் பண்ண விதமும் சரி, முஸ்லீமை டிபிக் பண்ண விதமும் சரி, எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. அப்படியே அவுரங்கசீப் வந்துட்டு அவர் வந்து இம்பீரியலிசம் பண்ணாரு, சர்வாதிகாரம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா எல்லார்ட்டையும் போயிட்டு ப்ரோ மதம் மாறியா இல்ல வந்து அழுத்துறவா ஒண்ணுங்கிற மாதிரிலாம் ஒரு பேசுற மாதிரி எங்கேயுமே இல்ல. டாக்ஸ் வாங்கினா, அந்த ஆளு டாக்ஸ் வாங்கினா இல்லன்னு சொல்ல. அந்த நேரத்துல யாரு கையில அரசாங்கம் இருந்துச்சு, எல்லாருமே டாக்ஸ் தான் வாங்கினாங்க. ஜியா டாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஜியா அது ஆக்சுவலா எனக்கு ஹிஸ்டரி ஓரளவுக்கு தான் தெரியும். இது உண்மையிலே அது மாதிரி டாக்ஸ் வாங்கினாரா? வாங்கினாருங்கயா. அது ப்ரொடெக்ஷனுக்கு வாங்கின டாக்ஸ், மதம் மாறணும் அதுக்காக வாங்கல. இப்ப அவுரங்கசீப் அந்த காலத்துல மாறியா இருந்திருக்கிறாரு. அவர் எப்படின்னா, முஸ்லிம்ஸ் தவிர மத்த ரிலிஜன்ஸ் நான் ப்ரொடெக்ட் பண்ணா எனக்கு வரி கட்டணும்ன்ற மாதிரி வாங்கினாருங்க. சரிங்களா, நீ மதம் மாறு அப்பதான் உனக்கு வரி வந்து நான் தள்ளுபடி பண்ணுவேன் அப்படிலாம் வந்து சொல்லல. அதாவது டைரக்டா சொல்ல, கொஞ்சம் இன்டைரக்டா. ஆமா, இஃப் யூ ஆர் முஸ்லிம் ஃப்ரீ சர்வீஸ் இல்லைன்னா பெர் ஹவர் சார்ஜ். அத மாதிரி தான் சொன்னார் அந்த ஆளு. இவன் இத மாதிரி மாத்தி வச்சிருக்கான் படத்துல. சரி வாங்க நம்ம இந்த குழப்பமான கதைக்குள்ள போலாம். அவுரங்கசீப் ஹிஸ்டரி அப்புறம் பேசலாம். என்னன்னா படம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பையன் வந்து இந்த டைமண்ட் எடுக்கிறான், உடனே அடிக்கிறானுங்க. அந்த ஊர்ல டைமண்ட் எவ்வளவு இதுன்னு நமக்கு தெரிய வருது. இப்பயும் அப்படிதான் இருக்கு. அது வேற விஷயம். எதுக்கு அதுக்கு ஒரு சீன் தெரியல. அதுக்கு வந்து ஹரிஹரவி அதுக்கு வந்து கரெக்ட் வச்சிருப்பாங்க சூப்பரா வந்து. அது சத்தியமா நான் ஃபர்ஸ்ட் நிலத்துல இருந்து எடுக்கிறப்ப என்னங்க கருத்துன்னு நோடுறானுங்கன்னு தான் நான் கேட்டேன். டைமண்ட்னு சத்தியமா ஒரு ஃப்ரேம்ல கூட நான் நம்பல. இன்னொரு சீன்ல ஒரு பெட்டியில இருந்து இவர் எடுத்துட்டு ஓடுவார் நம்ம பவன் கல்யாண். அதுவும் என்னடா கற்கண்டு எடுத்துட்டு வர்றான். ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவானுங்க, கோவில்ல கற்கண்டு திருடிட்டு ஓடுறவன் ஏதோ ஒரு பழமொழி வரும். அது மாதிரிதான் பவன் கல்யாண் சுத்திட்டு இருந்தாரு. பேசிக்கா கதை என்னன்னா, இவரை வந்துட்டு இப்போ அந்த காலத்துல வர வைரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட வெயிட்டுக்கு மேல ஒரு வைரம் இருந்துச்சுன்னா அது பிரிட்டிஷ்க்கு சொந்தம் அப்படி இருந்துகிட்டு இருந்துச்சு. பிரிட்டிஷ் அவுரங்கசீப்புக்கு சொந்தங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு அரசர் என்ன பண்றாரு, ஓவர் பேராசையில வைரத்தை எடுக்கிற மாதிரி எடுத்துடுறோம், நீ எங்க கிட்ட வந்து எடுக்கிற மாதிரி எடுத்துரு, ஐயோ வைரம் எல்லாம் போச்சே நாங்க அழுகுறோம், நீ வந்து அந்த வைரத்தை தூக்கிட்டு ஓடிடு, வைரத்தை நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பவன் கல்யாண் சொல்றாங்க. பவன் கல்யாண் வந்து ராபின்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ராபின்ஹுட்டா இருந்திருக்காரு அந்த காலத்துல. என்ன கிடைச்சாலும் அதை பங்கு கொடுக்கறது, அது இப்ப நேரடியா கொடுக்க மாட்டாரு. இவங்க கிட்ட இருந்து கொடுக்குறேன், அவங்க கிட்ட இருந்து கொடுக்குற மாதிரி அவங்க அப்படியே மாறி கொடுப்பாரு. அவர் நேரடியா கொடுக்க கூட மாட்டாரு. தளபதி படத்துல வந்து ரஜினிகாந்த் கூட நேரடியா பணம் கொடுத்துட்டு வெறும் பணம் வச்சுங்க அப்படின்னு போயிடுவாரு. ஒரு 5 வரையில முடிஞ்சிரும். இவரு நேரடியா கொடுக்காம மறைமுகமா கொடுக்குறாரு. ஆனா கொடுக்கறத பத்தி ஒரு 1/2 மணி நேரம் பேசுறாரு. மக்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஏன் அப்படி 1/2 மணி நேரம் பேசுறாரு. அப்படி பண்ணாதானே அடுத்த எலெக்ஷன்ல ஓட்டு கிடைக்கும். என்னங்க எனக்கு என்ன தெரியும்.
அதுக்கு நேரடியாவே கொடுத்து இதுக்கு ராகவா லாரன்ஸ் மாதிரி நேரடியா கொடுத்து நேரடியா வீடியோ போட்டு போயிடலாம்டா. நினைச்சு பாருங்க, ராகவா லாரன்ஸ் ஒவ்வொரு இதுல யார் கையிலயோ பணத்தை கொடுத்துருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு உட்காந்து எப்படி இருக்கும். இத பத்தி நம்ம டீடைல்டாலாம் பேச விரும்பல. அடுத்து நம்ம நெகட்டிவ் போயிடலாம். இல்ல பவன் கல்யாணம் வந்து எடுத்து யாருன்னா சத்யராஜ் தான் எடுத்து வளர்ப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு ஐயர். இந்த படத்துல சத்யராஜ் வந்து ஐயர் ரோலுக்கு கேஸ்ட் பண்ணலாம்னு முடிவு எடுத்த. ஐயர்னா ஐயர் இல்ல, ஐயர் பிராமின் ரோலுக்கு கேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு அவங்க ஐயர்னா வந்து என்ன ப்ரோ சப்போர்ட் ஆக்டர் கம்மியா ப்ரோ ஐயரா கேஸ்ட் பண்ண சொல்றீங்கன்னு நினைச்சுக்க போறாங்க. இல்ல, ஒரு பிராமினா இந்த படத்துல சத்யராஜ கேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சதுக்கு அந்த சர்க்காசம்க்கு டைரக்டருக்கு நான் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்குறேன். இவர் எப்படி எடுத்து நடிச்சாரு? இவர் டைரக்டர் வேற யாரும் இல்ல, இவர் இந்த 7G ரெயின்போ காலனி இருக்கார்ல, ரவி கிருஷ்ணா அவரோட அண்ணன் தான். போங்க. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் யார் எடுத்துட்டு இருந்தா? வானம்பரம் டாக்டர் கிறிஸ். அந்த ஆள் வந்து இவெல்லாம் உருப்பட மாட்டான், என்னவோ பண்ணுங்க போங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த ஆளு இவெல்லாம் தேர மாட்டான். அப்ப வந்து அவரோட கதை வந்து வெறும் வைரம் திருட்டு மட்டும் இருந்திருக்கு. ஜோதி கிருஷ்ணா தான் உள்ள புகுந்து அவுரங்கசீப் எல்லாம் இறக்கிருக்காப்ல. அது வந்து பவன் கல்யாண் வைக்க சொல்லியிருக்காரு. சும்மா ஒரு பேருக்கு டைரக்டருங்க. கமல் வந்து படம் எடுக்கிறாரு, கமல் தான் படம் எடுத்தாருன்னு சொல்லுவீங்களா நீங்க? KS ரவிக்குமார்னு போடுறது கம்பேரிசனுக்கு கண்ணப்பான ஒரு படம் இருக்கு, அது மாதிரி வேணா ஏதாவது சொல்லுங்க. இந்த கமல்ஹாசன்லாம் அதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்காதீங்க ப்ளீஸ். என்னதான் தக்லை கொடுத்திருந்தாலும் தாத்தா அடிக்காதீங்க. இப்போ வந்து கோகினூர் வைரம் நம்ம அவுரங்கசீப்போட அந்த என்னங்க அது பீகாக் இதா மயில் மேடையா மயில் தோகை ஏதோ சொல்லுவாங்களே, ஆமாமா அது வேணா மயில் சிம்மாசனத்தோட மேல உச்சாணி கொம்புல இருக்கு அந்த இது கோகினூர் வைரம். அதை எடுத்துட்டு வரணும்னு சொல்லி இன்டர்வல் ட்விஸ்ட் வைப்பாங்க. சரி, இன்டர்வல்ல இதான் பெயின் பிளாட்டா வந்திருக்கு, கிளைமாக்ஸ் வந்து இது ஏங்க படத்துக்கு தப்பா பேசுறீங்க ஆயா பிஜிஎம் போட்டங்க அவங்க போட்டுருப்பாங்களா படத்துல இன்டர்வல்ல இந்த கடைசியா பேசுவோம். அதான் இந்த மாதிரி இதுதான் இன்டர்வல்ல ட்விஸ்ட். கோகினூர் வைரத்தை எடுத்துட்டு வான்னு சொல்லி இவரை போர்ஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன நினைப்போம், சரி எப்படி ஒரு கோகினூர் வைரத்தை எடுத்துட்டு ஊருக்கு போனாரு அப்படிங்கறத கதை நம்ம நினைப்போம். அவர் அவுரங்கசீப் ஊருக்குள்ள போறதே ஒரு கதையா எடுத்து செகண்ட் ஹாஃப் முடிச்சுட்டாங்க. செகண்ட் பார்ட் லீடு விட்டாங்க. எனக்கு நேற்று கிளைமேக்ஸ் பாக்குறப்ப நான் கிளைமேக்ஸ் பாக்குறோங்கிற நினைப்பிலே இல்ல. திடீர்னு ரிட்டர்ன் அண்ட் டைரக்டட் பைன் வந்து என்ன படம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற. ஆமா ப்ரோ பார்ட் 2 அப்படிங்கிற. ஏதாவது ஒத்தலக்கா இதுதான் சொல்றீங்க. ஐயா அதான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பிளான் வந்து இந்த இது ஊருக்குள்ள போற வரையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப், இவன் வந்து சண்டை போடுறது வந்து செகண்ட் ஹாஃப் அவுரங்கசீப் கூட. இவன் வந்து அரசியலுக்கு போறேன் அங்க போறேன்னு சொல்லிட்டு இங்க சுத்திட்டு அதாங்க ஆக்சுவலா இதான் படம். இதுக்கு மேல இந்த படத்தை பத்தி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு சில சீன்ல பவன் கல்யாண் பார்க்க ஏதோ ஓரளவுக்கு இது இருந்துச்சு. எனக்கு வந்து தெலுங்கு பட ஸ்டார்ஸ் வந்து பாபு பாபு அப்படின்னு கும்பிடுற அளவுக்கு எனக்கு வந்து மாத்தா பவன் கல்யாண் அந்த மாதிரி மாடல நான் இல்ல. எனக்கு பவன் கல்யாண் பெருசா ஸ்கிரீன்ல எனக்கு அவ்வளவு ஒர்க்கும் ஆனது இல்ல அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எனக்கு. பட் இந்த படத்துல ஏதோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருந்துச்சு. தமிழ் டப்பிங் பண்ணவன் கையில கிடைச்சானா செத்தான். டயலாக் எல்லாம் உண்மையிலே இப்படிதான் இருந்துச்சா இல்ல அவனுக்கு இப்படி எழுதினானுங்களான்னு இன்னும் எனக்கு புரியல. டப்பிங் போட்டா கூட பரவாயில்ல, எல்லாமே ஏஐல எடுத்து வச்சிருக்கானே பவன் கல்யாண். அது இந்த ஏஐ வந்து மிஸ்யூஸ் பண்றானுங்க தேவையில்லாம. பவன் கல்யாணே தமிழ்ல பேசினா எப்படி இருக்கும், அமிதாப் பச்சன் வந்து தமிழ்ல பேசினா எப்படி இருக்கும்னு ஜெய்பீம்ல பண்றதெல்லாம் சாரி ஜெய்பீம் வந்துச்சு. வேட்டையன்ல இது பண்ணதெல்லாம் தேவையே இல்லாத ஆணிகள் தான். அதுக்கு ஒழுங்கா வேற ஏதாவது உண்மையான வாய்ஸ் ஆர்டிஸ்ட், டப்பிங் ஆர்டிஸ்ட், மிமிக்ரி ஆளுங்களுக்கு கூட வாய்ப்பு கொடுத்துட்டு போயிடலாம். ஏங்கிறது தேவையில்லாத வஸ்து. அப்புறம் படத்தோட பாசிட்டிவ்னு வேற நித்யா அகர்வால் ஒரே ஒரு பாட்டுல டான்ஸ் ஆடி இருப்பாங்க. ட்ரை பண்ணிருப்பாங்க. அது என்ன சரி அவ்வளவுதான். ஸ்பாயிலர் பண்ணாதீங்க. ஆமா ஸ்பாயில் பண்றது இல்ல. அவங்க கடைசியில யாரோட ஆளுன்னே எனக்கு தெரியல. அதான் சொல்லியிருப்பாங்களே இந்த மாதிரி தேவதாசிகளுக்கு ஹெல்ப் பண்ணணும், டைமண்ட் கொள்ளடிச்சு வந்துட்டு மிச்சபடி எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாதுன்றப்பாவ. இவன் அதானடி பண்ண வந்தான். நானும் எதுவும் பண்ண வந்தேன். நீ எதுக்கு இப்ப டேபிள உடைச்சு மூக்க உடைச்சு தேவையில்லாத வேலை பார்த்திருக்க. இவன் கிட்ட இவன் மக்களுக்கு தரணும் தாங்க இருக்காது, அவளுக்கும் தெரியும். சரியா? ஒழுங்கா கூட்டிட்டு போயிட்டு ஏங்க என்னைய மாதிரி ஒரு 100 பேர் இருக்கிறாங்க காப்பாத்துக்கிட்டா நம்ம பவன் கல்யாண் காப்பாத்தி இருப்பாரு. அரிசி முட்டைக்கே சண்டை போட்டான், இவளுக்காக சண்டை போட மாட்டான். சண்டை போட மாட்டான். என்ன நீங்க சரியில்லையா? அரிசி முட்டைக்கே சண்டை போட்டாரு, உனக்கு போட மாட்டாரு. கீழ்த்தனமா பேசுறீங்க.
நான் சொல்றேன், யாரோ பிரச்சனையை வந்து எடுத்துக்கலையா, தலையில போட்டுக்கலையா? அரிசி மூட்டைக்கு சண்டை போட்டாருன்னா ஒரு மக்களுக்கு அரிசி மூட்டை வாங்கி தர சண்டை போட்டாரு. சோத்துக்கு சண்டை நினைச்சிடாதீங்க. கேரக்டர் அரிசி மூட்டைக்கு சண்டை போட்டாருன்னா. சரி, பவன் கல்யாண் பிளாஷ்பேக் ஒண்ணு வச்சாங்க, அது எப்படி இருந்தது? பவன் கல்யாண் பிளாஷ்பேக் ஓகே, ஏதோ பரவாயில்ல. அந்த இது வச்சிருப்பாங்களே, முஸ்லிம்ஸ் பூராவே அந்த சிலையை போயிட்டு உடைக்கிறது, பூஜை பண்றவங்க எல்லாம் போயிட்டு அடிக்கிறது. ஆமா, அது ஒரு என்ன சொல்றது, நீங்க வந்து ஒரு கிராமத்துக்குள்ளார சொல்றாங்க ரெஸ்ட்ரிக்டட் ப்ரோ, இதெல்லாம் கொண்டு வராதீங்க. இப்ப அவர் தான் இப்ப வந்து ஹிட்லர் நம்ம ஊருக்கு வந்துட்டாருங்க, ரைட்டா? நீங்க யாரும் வந்து கருப்பு சட்டை போடாதீங்கன்னு சொல்றாரு, இல்லன்னா கட்டி வச்சு அடிக்கிறாங்க, ரைட்டா? ஒரு நார்மல் ஹியூமன் பீங் என்ன பண்ணுவான்? போராடுவான் அதுக்கு எதிர்த்து, இல்லன்னு சொல்லல. ஆனா கருப்பு சட்டை போடாம போயிட்டு போராட்டத்துக்கு உட்காருவான். அதுக்கப்புறமா எப்பயாச்சும் ரொம்ப கைமீறி கூட கருப்பு சட்டையை போட்டு சண்டை போடுவான், ரைட்டா? இதான் நார்மல் ஹியூமன் பிஹேவியர். ஆனா இங்க ஹிந்து சிலைகளை கொண்டு வராதீங்க ப்ரோ, ஹிந்து இதை பத்தி கொண்டு வராதீங்க ப்ரோன்னு சொல்றாங்க. சூத்துல மறைச்சு கொண்டு வர்றது, அரிசி பையில வச்சு கொண்டு வர்றது, பாக்ஸ்ல வச்சு, அது ப்ராப்பராவும் மறைக்கல. அதாவது ஒரு பெட்டிக்குள்ளார பூவை போட்டு பூக்கு உள்ளார சிவலிங்கம் வச்சிருக்காங்க. ஏன்னா லூசு பேர்ல வெட்டியை திறந்து பூவை நகர்த்தனா தெரிய போகுது. இது என்னடா ஹிடன் மெக்கானிசம்? போட்டு போட்டு போட்டுன்னு அடிக்கிறானு. இதுல இன்னொன்னு என்னன்னா, நீங்க இந்த சீன் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் ப்ரோ, இவனுங்க எல்லாம் பெட்டிக்குள்ள அதுக்குள்ள வச்சுதானே சின்ன சின்ன தானே கொண்டு வரானுங்க. விஎஃப்எக்ஸ் டிபார்ட்மெண்ட் யோசிக்கல போல, பெரிய பெரிய சிலையா போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அங்க அவ்வளவு மண்ட பெருசு சிலை இருக்கும். இது இதுல என்ன கோவில் எல்லாம் வச்சிருப்பானுங்க தெரியுமா, சிலை அவ்வளவு பெருசுக்கு இருக்கும் சிலை. அதையெல்லாம் வச்சு உருக்கிட்டு இருப்பானுங்க. இவனுக்கு கிட்ட வாங்கிட்டு வந்து போட்ட மாதிரி. ஏன்டா அவன் சின்ன லிங்கத்தையே காப்பாற்ற முடியாம உட்காந்துருக்கான், இவ்வளவு பெரிய சிலை எங்கடா வச்சு கொண்டு வந்திருப்பான்? கீரவாணி எப்படி போட்டிருந்தாரு? ஸ்பெஷல் மென்ஷன் டு ஆஸ்கர் அவார்டு வின்னிங் கீரவாணி சார். உங்களோட எந்த படத்துலயுமே நான் மியூசிக் பெருசா கேட்டதில்ல, சாரி. RRRல நீங்க நல்லாதான் போட்டிருந்தீங்க. உண்மையா சொல்லுங்க, ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு ஏஆர் அமீன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கீரவாணிக்கு யாரு இருக்கா? அவர் பையனை கொடுத்து ஒரு டவுட் எனக்கு சத்தியமா டவுட் இருக்கு. ஏன்னா ஒரு ஹீரோ வந்து மாஸ் எலிவேஷன் கொடுக்கணும். ஒண்ணு நம்ம ஊர் அனிருத் மாதிரி இல்லையோன்னு கத்தலாம் இல்லையா? நம்ம தெலுங்குக்காரர்களே இவர் இருக்காரு, நானி இருக்காரு, சனிப்புதா சரிவானத்துல வந்துட்டு அந்த அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம், சரியா? ஒரு ஹீரோ ஒரு சீன் பரவாயில்லாம போற மாதிரி இருக்கு. சரி, இந்த சீன் ஓரளவுக்கு நல்லா தாண்டா இருக்கு, பரவாயில்லடா அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறப்போ ஆய் 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 ஒரு பீச்சியம். அவர் பிஜிஎம்லயே வந்து படத்தோட ரிசல்ட்ட சொல்லிக்கிட்டே வர்றாரு, ஆய் 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 கத்திக்கிட்டே வர்றாரு. இது இத்தனை சீன் எனக்கு கேம் சேஞ்சருக்கு அப்புறம் பிஜிஎம் ஆஃப் பண்ணுங்கன்னா நான் சொன்ன படம் இதுதான். எனக்கு நான் உட்காந்து இவரே, நான் நேரடியாவும் படம் பார்க்கல, இவரு படத்தை பிஎல்சி மீடியா பிளேயர்ல போட்டு அவர் ஒரு வால்யூம் வச்சிருக்காரு. டிஸ்கார்ட் ஸ்ட்ரீமிங்ல நான் ஒரு வால்யூம் கம்மி பண்ணி வச்சிருக்கிறேன். இவ்வளவு கண்ட்ரோல்டான ஸ்பேஸ்ல ஆய் 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 கேட்கறப்ப எனக்கு தலைவலிக்குது. தியேட்டர் கிட்ட உட்கார்ந்து இருந்தேன்னா, ஐயோமா நான் போறேன்டா, என்னை ஒதுக்கடா கிளம்பி இருப்பேன். இந்த ஓனாய் சீன் விட்டீங்க, ஐகானிக் சீன் ஓனாய் சீன். நம்ம அண்ணா வந்து ஹைனா கூட சண்டை ஓட்டதுக்கே இங்க பல பிரச்சனைகள் வந்துச்சு. எப்படி ஒரு தனி மனிதன் எப்படி ஹைனா கூட சண்டை போட முடியும்? அதான் அந்த சீன் ஓரளவுக்காச்சும் நம்பர் ஆப்ல இருக்கும், கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும், ரியலிஸ்டிக்கா. ஏதோ கொஞ்சம் ஓகே ப்ரோ பரவாயில்ல நல்லாதான் பண்ணிருக்காங்கிற மாதிரி சொல்ற அளவுக்காச்சும் இருக்கும். இங்க ஒருத்தன் புளிய மிரட்டுறான். ஓனாய் புலி இருங்க, புளிய மிரட்டுவானே, அதை மறந்து அவன் இன்டர்வல் ஓனைய கூட விடுங்க, புலி உருமுது. என்ன புளிய மிரட்டுறான், எடுத்து ஏ அம்மாடி அப்படின்னு ஆகி போச்சு. புளிய மிரட்டானா ஓனை கிட்ட செல்லமா பேசுறாரு. இந்த போண்டாமணியா யாருங்க, அல்வா வாசா ஏதோ ஒரு படத்துல பாம்பை விட்டுட்டு, ஏண்டா கண்ணு வாடா இன்னைக்கு 2 முட்டை உனக்கு எக்ஸ்ட்ரா போடுறேன்னு பேசிட்டு இருப்பா தெரியுமா? அது ஒரு பேசுறாரு இருக்காது. என்னடா பண்ற? சிரிக்குது. இவன் பேசுறது கூட பிரச்சனை இல்லை, அந்த ஓனை சிரிக்குது. நிலைமை யோசிச்சு பாருங்களேன், நம்ம எதுக்கு வந்தோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஏன் வாழ்றோம்? ஓனைய ஒருத்தர் பேசலாம் சிரிக்க வைக்கிறதுக்கான நம்ம வந்தோம். எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்ல போயிருப்பாங்க கண்டிப்பா. வேற ஏதாவது இந்த படத்தை பத்தி சொல்லணுமா? இன்ட்ரோ டைட்டில் கார்டு மட்டும் சொல்லிருங்க, அதை ஒண்ணு போட்டிருப்பாங்கல்ல பவன் கல்யாணுக்கு. ஒரு டைம் மிஷின் கிடைச்சிச்சுன்னா லோகேஷ்க்கு போயிட்டு லியோ டைட்டில் கடை பார்த்துட்டு வெரி குட் ட்ரை ப்ரோ பட் ப்ளீஸ் டோன்ட் ட்ரை அப்படின்னு சொல்லி இத வந்து இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இந்த பிரிண்ட் ரிலீஸ் பண்ணுங்க, வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு போறதுல வேற இன்ட்ரோ போட்டு கொடுங்கன்னு சொல்லணும். ஏன்னா
இந்த தியோ இன்ட்ரோ வந்ததுல இருந்து எல்லா இளவுலையும் அந்த இதை கொண்டு வந்துடுறானுங்க. அது வேற என்ன, அது வரைக்கும் அவர் நடிச்ச எல்லா படத்தையும் போட்டு படத்தோட எல்லா இதையும் இல்லுஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் போட்டு உள்ளுக்குள்ள இல்லுஸ்ட்ரேஷனு இமேஜ் அதெல்லாம் போட்டு அப்படியே டக 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 டகன்னு கொண்டு வந்து பவர் ஸ்டார் தானே இவரு. ஆமா பவர் ஸ்டார். அதான் 2 பேரும் ஒண்ணுதான். பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். என்ன பவர் ஸ்டார் இன்னும் கொஞ்சம் நல்லா நடிப்பாரு. அதான் இது வந்து எந்த பவர் ஸ்டார்னு தெரியாது, அடிச்சுக்கிட்டு சாவலாம். பவர் ஸ்டார் நல்லா நடிப்பாரு, பொதுவா ஒரு கருத்தை போட்டு ஓடி. இந்த டைட்டில் கார்டை வந்து பாடா படுத்துறானுங்க. இவருக்கு போட்டிருந்தானுங்களங்க, நம்ம ஒரு பேர் சந்திரமுகி ரீமேக்ல நடிச்சிருப்பாரு. சந்திரமுகி ரீமேக் வெங்கடேஷ்க்கும் போட்டாங்களே அது ஒரு படத்துல இதே மாதிரி. சங்கராந்தி அந்த படத்துக்கு ஜனநாயகனோட அண்ணா ரிட்டையர் ஆகுறப்ப இந்த டைட்டில் கார்டையும் சேர்த்து அவரோட எடுத்துட்டு போக சொல்லுங்க, வேற யாருக்கும் தர வேணாம். அவ்வளவுதான். இதுதான் ஹரிஹர வீரம். டவுட் இருக்கு, சொல்லுங்க. ஹரிஹரன் சரி, வீரம் சரி, மல்லு அவர் வந்து தெலுங்குக்காரர் தானே, எதுக்கு மல்லுன்னு வச்சிருக்காங்க? அது மட்டும் எனக்கு என்ன. அதான் சொல்லுவேன், பிரபாகண்டா மூவி எடுக்கிற தப்பு இல்ல, உருப்படியா எடு, படம் மாதிரி எடு. அதான் நான் சொல்றேன். நல்ல பிரபகண்டா மூவிஸ் எடுக்கிறதுக்கு நீங்க பழைய சங்கரை நீங்க ரீவிசிட் பண்ணலாம். கேஸ்ட் சிஸ்டம்க்கு ஆதரவா பேசுறது, ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசுறதும் அழகா பண்ணிருப்போம். நம்ம கை தட்டிட்டு இருந்திருப்போம். அவ்வளவுதான். சரி, ரைட் விடுங்க, ரொம்ப லென்த்தா போகுது இந்த படத்துக்கு, இந்த கண்டென்ட் போதும். நன்றி, முடிச்சிடலாமா? நன்றி 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 நன்றி.